பிகின் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம லக்கண பலன்களை பார்த்துட்டு இருக்கோங்க. அந்த லக்கண பலன்களில் துலாம் லக்கணத்திற்கு எப்படி இருக்க போகுது, ஏன் இந்த லக்கண பலனுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம லக்கணம் தான் நமக்கு பிரதானமாக வேலை செய்யக்கூடியது. நம்ம 1000 தடவை ராசி பலன்கள் பார்த்தாலும் நம்ம ஜாதகத்தை கொண்டு போய் எங்கேயாவது பார்க்குறோம் அப்படின்னா அவங்க முதல்ல லக்கணத்துக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. லக்கணத்தில் இருந்து தான் லக்கண ஸ்புடம் தான் போடுறது. ஒரு குழந்தை பிறந்துடுச்சுன்னு ஒரு குறிப்பை எழுத ஜோதிடர்கள்ட்ட போகிறோன்னா அவங்க ராசியை மட்டும் வச்சு பலன் சொல்வது கிடையாது. அவங்க லக்கணத்தை குறித்து சூரிய உதயத்திலிருந்து லக்கண கணிதத்தை எடுத்து இந்த குழந்தை இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறது, இந்த குழந்தையினுடைய 4ஆம் இடம் தாய்க்கு நல்லா இருக்கா, தந்தைக்கு நல்லா இருக்கா, 9ஆம் இடம் தாத்தா பாட்டிக்கு நல்லா இருக்கா, உடன் பிறந்தவர்களுக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிறத வச்சு லக்கணத்தை வச்சு மட்டும்தான் நம்ம அதற்கான பலன்களை எடுக்க முடியும். லக்கணம் இல்லாமல் நம்ம ராசி பலன்களில் அதை எடுக்கக்கூடாது. எடுத்தாலும் சிறப்பான பலன்களாக இருக்காது. அப்போது நம்ம லக்கணம்ங்கிறது எந்த அளவுக்கு முக்கியங்கிறத பாருங்கள். ஒரு முகூர்த்தம் நிர்ணயம் பண்ணுறோன்னா அங்கே லக்கணம் தான், முகூர்த்த லக்கணம் அப்படிங்கிறதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம். நீங்கள் நிறைய பத்திரிக்கை பார்த்துருப்பீங்க இல்லையா, நிகழும் மங்களகரமான இந்த திதி, இந்த நட்சத்திரம், இந்த நாளில் சித்தயோகம் கூடிய அமிர்த யோகத்தில், கடக லக்கணத்தில், மிதுன லக்கணத்தில், சிம்ம லக்கணத்தில் அப்படின்னு அந்த லக்கணத்தை தான் முதல்ல போட்டிருப்பாங்க. அந்த ராசி நமக்கு முக்கியம் அப்படின்னாலும் அந்த லக்கணமும் நமக்கு அதை விட முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இதில் இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. அப்படிப்பட்ட அந்த லக்கண பலன்கள், அதுவும் அட்சய லக்கணத்தில் ஒவ்வொரு லக்கணம் மாறும்போதும் 10 வருடத்திற்கு அதனுடைய நிலைகளும் அதனுடைய தன்மைகளும் அதனுடைய சூழ்நிலைகளும் நமக்கு மாற்றங்களை தந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாற்றங்கள் படி தான் நம்ம வாழ்க்கையில் சாதக பாதகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழியில் நடைபெறுவது. இப்போ 10 வருஷம் நமக்கு தொழில் நல்லா இருந்திருக்கும், அடுத்த 10 வருஷமும் நமக்கு தொழில் நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்கள். அடுத்த லக்னம் மாறும்போது அந்த தொழிலில் நஷ்டங்களும் ஏற்படலாம், லாபங்களும் ஏற்படலாம். அப்போது இந்த 10 வருடம் இந்த லக்னத்திற்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, துலாம் லக்னம், இந்த லக்னத்தின் அதிபதி சுக்கிரன். அவர் தான் தீராத பிரச்சனைகளை தரக்கூடியவராகவும் அவர் தான் இருக்கார். அதனால் அந்த துலாம் லக்னம் வரும்போது, இந்த துலாம்னா தராசு, நீங்கள் எல்லாருக்குமே தெரியும் துலாம்னா தராசு அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க சிம்பிளாக. ஆளை எடை போடுறோம்னே கோட்டை விட்டுடுவாங்க. அதுதான் இவங்களுடைய தன்மைகள். நீங்கள் பாருங்களேன், அந்த தராசில் எடை போடுறது சரியாக அந்த முள் ஒரு இடத்துல நிற்குமா? ஒரு பக்கம் இறங்குனா ஒரு பக்கம் ஏறும், ஒரு பக்கம் ஏறினால் இன்னொரு பக்கம் இறங்கும் இல்லையா? அந்த ஏற்ற இறக்கங்கள் தராசில் இருக்குது தானே. அப்படின்னா கம்ப்யூட்டர் தராசு கிடையாது. நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், தூக்கி வச்சோன்னா இவ்வளோதான் பாயிண்ட்டாக நமக்கு காமிக்கிறதுக்கு. இது கையில் பிடிக்கிறது அப்படிங்கிறப்போ அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறது கலந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த சுக்கிரன் உங்களுடைய லக்னத்தின் அதிபதியாக வரவர் 8ஆம் இடத்திற்கும் அவரே அதிபதி அப்படிங்கிறதுனால ஜாதகர் தான் தீராத பிரச்சனைகளை சந்திப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு தீர்க்க முடியாத கடன் இவருக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு இவர் தாங்க காரணம், வேறு யாருமே காரணம் இல்லை. அதே மாதிரி அதாவது இவர் தான் காரணம். என்ன அப்படின்னா, கௌரவத்தை காப்பாற்றணும், இல்லை மற்றவங்க சந்தோஷப்படணும், அவங்கள சந்தோஷப்பட்டால் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படிங்கிற ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க அதிகமாக கடன் வாங்கிடுவாங்க. அதுவே அவங்களுக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் தரக்கூடியதாக அமைஞ்சிடுது அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுடைய படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக படிப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். நண்பர்களோடு சேர்ந்து இருக்கிறது தான் இவங்க அதிகமாக விரும்புவாங்க. நண்பர்களில் நல்லா படிக்கக்கூடிய நண்பர்களாக கூட வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்க படிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே படிக்காத நண்பர்களாக கூட வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களும் சேர்ந்து படிப்பில் கோட்டை அடிச்சிடுவாங்க. அதனால் அந்த நண்பர்களை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க. உங்கள் பிள்ளைங்க யாருக்காவது இப்போ துலாம் லக்னம் போகுதா, பெற்றோர்களே நண்பர்கள் நல்லா படிக்கக்கூடியவங்களாக இருக்காங்களான்னு கவனிங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் இவங்க நல்லா படிக்க முடியும். சரி, வருமானம் எப்படி இருக்கும்? இவங்களுக்கு வாழ்க்கை துணை அமைஞ்சதுக்கப்புறம் தான் வருமானம் இன்னும் கூடுதலாக இருக்கும். அது வரையும் சுமாரான வருமானம் தான். வாழ்க்கை துணை அமைஞ்சிட்டாங்கன்னா கணவன் மனைவி 2 பேரில் ஒருத்தருக்கு தாங்க வருமானம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பும் உண்டு. அதனால் வாழ்க்கை துணை வருமானத்தை தரக்கூடிய வாழ்க்கை துணையாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். படிக்கிறப்பவே நிறைய பேருக்கு கல்யாண வாய்ப்புகள் கூடி வந்துடும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு லக்னம் துலாம் லக்னம் தான். படிக்கும் போதே கல்யாணத்தை பற்றின பேச்சு வரும். என் கூட படித்தவன், அவனை நான் விரும்புகிறேன், அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் வரும். இது எல்லாமே படிக்கும் காலத்திலேயே ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது துலாமுக்கு இருக்குது. கம்யூனிகேஷன் எப்படி இருக்குங்க? கம்யூனிகேஷனை பொறுத்தளவில் அவங்களுக்கு பிரச்சனை
நன்மைகளை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. இப்போ இந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க ஒரு மருத்துவராக இருக்காங்க, ஒரு வக்கீலாக இருக்காங்க, ஒரு போலீஸாக இருக்காங்கன்னா கம்யூனிகேஷனை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. இவங்களுக்கு அதன் மூலம்தான் வருமானம், அதன் மூலம்தான் நன்மைகளே. இல்லை இந்த துறையில் அவங்க இல்லை, வேறு துறையை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பாக கம்யூனிகேஷனால் உங்களுக்கு ஆன்லைன்னால் உங்களுக்கு பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸில் வைக்கிறீங்கன்னா அதை வேறு ஏதாவது ஃபோட்டோவோட மெர்ஜ் பண்ணி உங்கள் பேருக்கு ஒரு களங்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்திடும். அதனால் துலாம் லக்னம் யாராவது பெண்களுக்கு போகுதுன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சோசியல் மீடியாஸில் எந்த ஒரு ஃபோட்டோவையும் தனி ஃபோட்டோவாக நீங்கள் பதிவு பண்ணாதீங்க. இன்றைக்கி டெக்னாலஜியில் வச்சு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைகளை ஃபோட்டோகள் எல்லாம் கிராஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது உங்களுக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். அதனால் அனாவசியமாக உங்களுடைய தனிப்பட்ட ஃபோட்டோக்களை நீங்கள் வலைதளங்களை பதிவு செய்யாதீங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். இடம், வீடு, சொத்து, சுகம் நல்லா இருக்கா? பூர்வீகத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை இந்த துலாமிற்கு நிறையவே உண்டுங்க. பழமை மாறாமல் ஒரு விஷயத்த பண்ணணும். வீடு கட்டினா அந்த காலத்தில் ஒரு மாளிகை மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்குள்ள அதிகமாக இருக்கும். எங்கள் தாத்தா இப்படி தான் ஆசைப்பட்டு ஆசாசையாக கட்டினார் அப்படிங்கிற மாதிரி அந்த பூர்வீகத்தின் மனம் மாறாமல், பழமை மாறாமல் ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இடம், வீடு, சொத்து, சுகம்ங்கிறது தாத்தா பாட்டி பேர்லேயே நிறைய இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், பூர்வீக இடத்துலையே நிறைய இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இங்கே நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, கடன் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கா? இளைய சோதரத்திற்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு, இவங்களுடைய தனிப்பட்ட முயற்சிகளுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, இல்லை போட்டித் தேர்வுகளுக்காக ஏதாவது ஒரு டியூஷன் சென்டருக்காக போகிறேன், அதுக்கு எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அதற்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, கணவன் மனைவி சார்ந்த நிகழ்வுகள் எப்படி இருக்கும்? முன்னாடி பார்த்தோம், படித்த நல்ல ஒரு சூழ்நிலை, வேலைக்கு போகக்கூடிய வாழ்க்கை துணையாக அமைவதற்கான அமைப்புகள் இருக்குது. ஆனால் கோபமுடைய வாழ்க்கை துணை தான் அமையும். கோபக்காரங்களாக இருப்பாங்க. இவங்க சுக்கிரன், ஆனால் அங்கே 7ஆம் பாவம் யாருடைய வீடு? செவ்வாயோடைய வீடு. அப்போ கோவப்படுவாங்களா? கண்டிப்பாக கோவப்படுவாங்க. இவங்க வாழ்க்கை துணைக்கு அடங்கினவர்களாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இவங்களும் கோவப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வாழ்க்கை கசந்துடும். அதனால் ரொம்ப பார்த்துக்கோங்க. அவங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம், தப்பில்லை. ஏன்னா அவங்களுக்கு கோவம் வந்தாலும் அது நல்ல நிகழ்வுகளுக்காக, நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயத்திற்காக மட்டும்தான் இருக்கும். அதையும் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே இழுத்து போட்டுக்கிட்டு டென்ஷனையும் ப்ரெஷரையும் அதிகமாக ஏற்படுத்திக்காதீங்க. அடிக்கடி தலைவலி, தலையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க. பாக்கியம் எப்படி நல்லா இருக்கா? அப்பா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வெளியூரில் அப்பாவும் ஜாதகரும் பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இங்கே அதிகமாகவே இருக்கும். அப்பா நிறைய செலவு பண்ணுவார், அல்லது அப்பாவுக்காக ஜாதகர் நிறைய செலவு பண்ணுவார். அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இங்கே நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழில் பேலன்ஸ் இல்லாத தொழிலாக இருக்கும். அதாவது ஆசுலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். 15 நாள் வருமானம் வரும், 15 நாள் டல் ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு பண்ணுவீங்க. அது மறுபடியும் 15 நாள் நல்லாயிருக்கும், 15 நாள் சரிவை சந்திக்கும். ஏன்னா சந்திரன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டிங் சம்மந்தமான தொழில் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அது உங்களுக்கு சிறப்பாக இருக்காது. அந்த ஷேர் மார்க்கெட்டிங்னால நிறைய மைனஸ், நிறைய ஒரு லாஸ் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்து லாபம் உங்களுக்கு இருக்கா? ப்ரமோஷன் சார்ந்த நிகழ்வுகள் நல்லா இருக்கா? அரசியல் தொடர்பு உங்களுக்கு நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. அதை தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பட் அதே நேரம் ரொம்ப டீப்பாலாம் போயிடாதீங்க. பதவி கிடைக்கும்லாம் போகாதீங்க. அவங்களால உங்களுக்கு ஒரு சில நல்லது, மகிழ்ச்சியான நிகழ்வுகள், லாபமான ஒரு நிகழ்வுகள் அறிமுகப்படுத்தி தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை ஆகணும்னா போய் பார்த்து காரியத்தை சாதிச்சுக்கலாம். அந்தளவுக்கு மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க, அதுவே போதுமானது. செலவுகள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கான்னா ரொம்ப நல்லா இருக்குது, பாக்கியமாக இருக்குது. நீங்கள் எங்கே போகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த ஊருக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ வெளிநாடு சம்மந்தமான நிகழ்வுகள் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்காக இவங்க உள்ளூரில் இருக்கிறத விட வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் வசிப்பது இவங்களுக்கு சாலச் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. பெருசாக ஆசைப்படாமல் உங்களுக்கு என்ன முடியுமோ அதுக்குள்ளே மட்டும் கவனம் செலுத்தி எந்த பிரச்சனைக்கு உள்ளர போயிடாமல் பிரச்சனையை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான். நல்ல ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலைகளில் நீங்கள் வாழணும். நமக்கு இன்னும் நிறைய நற்பலன்கள் கிடைக்கணும். எந்த தெய்வத்தை பிடிச்சா அந்த வாய்ப்புகள் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் துலாமாக நீங்கள் இருக்கிறதுனால லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க. அது உங்களுக்கு ரொம்ப 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 பலம் பொருந்தியதாக, சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தன்று லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வாக அமைய வாழ்த்துக்கள்.
மீண்டும் இனியொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கும்ப கலசம் வச்சு அதை பூஜை பண்ணிக்கிட்டே வாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை அந்த கலச தேங்காயை மாற்றிக்கோங்க. அது உங்களுக்கு எப்போதுமே ஒரு